வாழைப்பழத்த சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. வாழைப்பழத்த சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. வாழைப்பழத்தில விட்டமின் B6, பொட்டாசியம் இந்த நியூட்ரியன்ட்ஸோட சேர்ந்து ஃப்ரக்டோஸும் அதாவது சுகரும் அதில இருக்கிறதுனால, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் நெறைய வாழைப்பழத்த ஒரே நேரமா எடுத்துக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறாங்க அப்படின்னா, 10:30 ஆர் 11 இந்த டைம்ல ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன ஏலக்கியோ, ஒரு பாதி பச்சை வாழைப்பழமோ, இல்ல ஒரு கால்வாசி நேந்திரம் பழமோ, இல்ல செவ்வாழைப்பழமோ அந்த மாதிரி ஒரு அப்ராக்ஸிமேட்லி ஒரு 100லேருந்து 150 கிராம்ஸ் வரைக்கும் அந்த ஒரு நேரத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப உடனே அடுத்தது வேற எதையாவது சாப்பிடக்கூடாது. மறுபடியும் ஒரு 2 ஹார்ஸ் கேப் விட்டு வேற ஏதாவது சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் இன்டர்வல் விட்டு நம்ம வாழைப்பழம் கூட அளவா எடுத்துக்கும்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குமே கூட அது கண்டிப்பா பெனிஃபிஷியல் தான். அதே நேரத்தில சாப்பிட்ட உடனே நெறைய வாழைப்பழம் சாப்பிட்றது, இல்ல நெறைய வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு உடனே நம்ம மீல்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சுகர் லெவல் கண்டிப்பா ஜாஸ்தியாக தான் செய்யும். அதே நேரத்தில ஒரே நேரமா ஒரு 4, 5 வாழைப்பழம் சாப்பிட்றதும் கண்டிப்பா தப்பு. ஒரு நேரத்துக்கு ஒரு 100லேருந்து 150 கிராம்ஸ் அளவுல உள்ள கொஞ்சம் வாழைப்பழம், அதாவது பாதியோ, ஒரு சின்ன வாழைப்பழமா இருந்தா முழுசோ, இல்ல கால்வாசியோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிறதுல பிரச்சனை எதுவும் வராது. பி ஹேப்பி, ஸ்டே ஹெல்தி.